புதுசா இருக்கிற அமைச்சருக்கு இவருக்கு ஏதாவது தெரியுமா, ஒன்றும் தெரியல, விஜய் சார் யோசனை பண்ணியிருக்கலாம், அவரே அந்த பதவி எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு. விஜய் சார் வந்து போட்டிருந்தாருன்னு அவரே சொன்னார், எல்லாமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அத்தனை பேரையும் ஆராய்ந்து தான் எல்லா அமைச்சர்களையும் போட்டிருக்காங்கிறது பப்ளிக் எல்லாம் தெரியும். சரி, விஷால் இது சொன்னாருன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம்னு சொன்னா, சார் வந்து அதிசயமான விஷயம், ராஜ்மோகன் சார் செய்தித்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காரு எல்லா கருத்துக்களையும், திரைப்படம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும். அவர் விஷால் சார் பண்ண படமும் இண்டஸ்ட்ரியுடைய பொசிஷன் ஆரம்ப காலத்திலிருந்து இது வரைக்கும் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் விஜய் சார் வந்து ஒரு தகுதியான மிகச்சிறந்த நுட்பறிவு படைத்த ஒரு செய்தித்துறை அமைச்சரை தேர்வு செய்திருக்கிறார் என்பதை நான் இதன் கூட சொல்லிக் கொடுக்கிறேன். காரணம் என்னன்னா, எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் படம் வசந்த கால பறவை 91 இருந்தே எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சினிமாவில். அதுக்கு முன்னே நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய பண்ணியிருக்கிறேன். அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும், சினிமா பற்றிய அசைவுகள் மிக சிறந்ததாக இருக்குது. தயவு செய்து விஷால் வந்து இதுக்கு மன்னிப்பு தான் கேட்கணும். காரணம் என்னன்னா, மிகச்சிறந்த வகையில அமைச்சரவை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா விஷயங்களும் இன்னைக்கு காலில் கூட பார்த்தா ஒரு அமைச்சர் போய் பப்ளிக்ல போய் பணம் வாங்கினாங்க, அது சம்பந்தப்பட்ட போய் நேரடியாக செய்யறாங்க. நம்ம வாழ்த்தணும். ரெண்டாவது வந்து கமல் சார் சொன்ன மாதிரி டைம் கொடுக்கணும் சார். யாரு என்னன்னு நீங்க புரிஞ்சிக்காம திடுதுப்புன்னு மைக் இருக்குன்னு சொல்லி எதை வேணாலும் தயவு செய்து சொல்லிடக்கூடாது. இப்ப நான் இது சொல்றது காரணமே ஒரு மிகச்சிறந்த ஒரு நுட்பறிவு படைத்த ஒருத்தரை வந்து இப்படி பேசுனது தப்புங்கிற காரணத்துக்காக நான் வந்து சொன்னேன். அது மட்டுமல்ல, இந்த மானியத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழையாக இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்ட சிறுபட தயாரிப்பாளர்கள் இந்த மானியம் மிக விரைவில் கிடைக்கும் என்பதையும் அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. உடனே ஃபைல ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சிஎம் சாருடைய செக்ரட்டரி செந்தில் சாருக்கும் வந்து லெட்டர் கொடுத்துருக்கிறேன். அவரும் இம்மிடியட்டா வந்து அதை ஃபாலோ பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பா இந்த சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு உதவுவார் என்பதை கண்கூடாக மிக சிறந்த ஒரு அப்ரோச்சோட எனக்கு சொன்னாங்க. மனநிறைவாடு இருக்கு. தயவு செய்து யாரும் அவசரப்பட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை கொட்ட வேண்டாம் என்று அன்பர்களுக்கு பண்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ உங்க திரைத்துறை தான் அவர் வந்திருக்காரு. ஆமா, திரைத்துறையை சார்ந்த எல்லாருமே சேர்ந்து அவருக்கான ஒரு பாராட்டு விழா அது மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி அது என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? திரைப்படத்துக்கு பாராட்டு விழாங்கிறத பத்தி நடத்தணும்னா அமைச்சர் முதலமைச்சருடைய துறையில மிகச்சிறந்த ஒரு அமைப்பா செயல்பட்டு இருக்கும்போது பாராட்டு விழா நடத்தினாதான் நல்லா இருக்கும். ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு வந்து ஒரு குரூப் தனித்தனியா மாதிரி விஷால் ஒரு புறம் அந்த துறையை சார்ந்தவரே அவர் விமர்சனம் பண்றாரு. ஆமா, இல்ல எந்த துறையா இருந்தாலும் சார், சினிமா பண்ணா கூட நம்ம ஒரு படம் பண்ணோம்னா ரிலீஸ் பண்ண அன்னைக்கு 1000 பேர் அதை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க. அது அவங்க ரைட்ஸ். ஆனா உண்மையை மறைத்து தவறான வகையில வந்து சொன்னா நாம வந்து சொல்றத எத்தனை கோடி மக்கள் பாக்குறாங்கிறத வந்து முக்கியமா நம்ம கவனிக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இரண்டு பக்கம் கூர்மையான கத்தி மாதிரி சார் பிரஸ். அது போய் அடையிற இடம் மிக சிறந்த இடம், மிக பல இடத்துல போய் அடையும். அங்க சொல்லும் போது அந்த கேமரா முன்னால் நம்ம நிற்கும் போது உண்மையை சொல்கிறோம் என்ற எண்ணத்தோட வந்து சொன்னாதான் அது சிறப்பா இருக்கும். மக்களுக்கும் அது போய் சிறப்பா சென்றடையும். பாராட்டு விழாக்கள் வந்து கன்ஃபார்மா வந்து செய்வது 100% செய்வாங்க. அதுக்கு தகுந்தவர்கள், அதாவது பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து அதை ஏற்பாடு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இருந்த ஆட்சியில இது, அதாவது இந்த செய்தித்துறையில இருக்க அமைச்சர்லாம் வந்து சினிமா துறையை சார்ந்தவங்க தான் இருந்தாங்களாமா. எதனால இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படி? யாருக்கு வச்சிருக்காரு? ஆமா திரைத்துறையில ஆமா, விஷால் எதுக்காக குற்றச்சாட்டு வைக்கிறாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் எப்போதுமே இப்படிதான். அவர் வந்து இந்த மாதிரி டப்புன்னு சொல்லுவார். நான் நெகட்டிவா பேச விரும்பல. காரணங்கள் என்னன்னா, அவர் இருந்த பீரியட்ல ப்ரொடியூசர் கவுன்சில்ல என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது அப்படிங்கறதெல்லாம் அனைவருக்கும் தெரியும். நான் வந்து இந்த நேரத்தில் அதை சொல்ல விருப்பம் இல்லை. இன்னொரு தடவை அதை நம்ம பார்ப்போம்.